இந்த தீபாவளிக்கு எப்படி ஈஸியா அதிரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதிரசம் செய்யறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசியை 3 முறை 4 முறை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை ஒரு காட்டன் துணியில ஃபேன் காத்து கடையில் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கும் பொழுது மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா அரைச்சிட்டு நைஸான ஜல்லடையில நம்ம ஜலிச்சு இந்த மாவை அழுத்தி வச்சுக்கலாங்க. பாகு காய்ச்சறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 375 கிராம் சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூட சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா குதிச்சு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா தக்காளி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவு ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கோம். அந்த மாவு கூட இந்த பாகு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு மாவு பாகு ரெண்டும் ஈக்குவலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மேல கொஞ்சம் நெய் தடவிட்டு மூடி வச்சிடலாங்க. இது கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் கழிச்சு கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அடுத்த நாளே போய் எடுத்து பார்க்குறோம். இதுல கெட்டியா இருந்ததுன்னா 1 ஸ்பூன் தண்ணி சுட வச்சு அதுல சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம வாழை இலை அல்லது ஃபாயில் பேப்பர் எதுலையாவது தட்டிட்டு இதை நடுவில் ஓட்ட போட்டுட்டு மீடியம் ஹீட்ல இருக்கக்கூடிய எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க. அதிரசம் எண்ணெயில போட்டோன்னா மேலே எலும்பி வரணும். அப்பதான் அதிரசம் பிரியாம வரும். இந்த மாதிரி எல்லா அதிரசமும் நம்ம செஞ்சு எடுத்துட்டு இதை எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அதிரச வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.